ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ராஜ் ரேடியோஸ். இன்றைக்கி நம்ம MP5 வீடியோ பிளேயரோட அசம்பிளிங்கை பார்க்கலாம் வாங்க. இதுதான் MP5 பிளேயரோட பேனல், மினி சைஸ் பேனல். இது வந்து எந்த கஸ்டமருக்காகவும் இல்லை, யூடியூப்பில் வீடியோ போடணுங்கிறதுக்கோசரமே இதை நான் அசம்பிளிங் பண்ணி காட்டுறேன். இது ஃப்ரண்ட் பேனல். வாங்க இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் வேணும்னு பார்க்கலாம். இது வந்து MP5 பிளேயர் கிட்டு. 5 வோல்ட் இன்புட் கொடுக்கணும். இது வந்து பவர் போர்டு 5 வோல்ட்டும் 12 வோல்ட்டும் கொடுக்கும். இது டிவியில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, தனியாக கடையிலையும் கிடைக்கிது. நம்ம இது ஆடியோ போர்டுக்கு 12 வோல்ட்டும் எடுத்துக்குவோம், யூஎஸ்பி போர்டுக்கு 5 வோல்ட்டும் கொடுத்துருவோம். ஏற்கனவே நான் ஷார்டின் பண்ணி வச்சிட்டேன் ஒயர்லாம். ரெட் அண்ட் பிளாக் வந்து 5 வோல்ட்டு, கிரீன் ப்ளூவும் 12 வோல்ட்டு. இது வந்து 12 வோல்ட்டு. இது வந்து LA4440 IC ஆடியோ போர்டு. இது ஸ்டீரியோ போர்டு தான், ஆனால் நான் மோனோவாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட சிங்கிள்ஸ் கண்ட்ரோலர் தான் இருந்தது, வால்யூம் கண்ட்ரோலர். இது ஆடியோ அவுட்புட் ஜாக்கெட்டு. இது 100K வால்யூம் கண்ட்ரோலர், மோனோ கண்ட்ரோலர். இது வந்து பின்னாடி டிவியில் வீடியோ அப்படின்னு சொல்கிறது மஞ்சள் பெண்ணு, வீடியோ அவுட்புட்டு. இது ரிமோட்டு. இது வந்து அவுட்புட் ஒயர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்பீக்கர் ஜாக்கெட்டு, ஏசி இன்புட்டு, அப்புறம் வீடியோ அவுட்புட் எல்லாம் இதுலேயும் ஃபிட் பண்ணிட்டேன். நம்ம அந்த பின்னாடி சைடில் தான் அந்த பவர் போர்டே வைக்க போகிறோம். ஏன்னா இது சின்ன பேனலுங்கிறனால அந்த சைடு தான் வைக்கணும். இது ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு அட்டை மொத்தமாக நட்டு வச்சிட்றோம். இது சும்மா வீடியோக்கோசரம் செய்கிறனால இந்தமாரி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே கஸ்டமர் ஆர்டராக இருந்தால் கொஞ்சம் நீட்டாக பண்ணி தருவோம், கொஞ்சம் பெரிய பேனலில். ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுக்கலாம். ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சிட்டோம்னா இப்போ ஃப்ரண்ட் பேனல் வச்சு வால்யூம் கண்ட்ரோல் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் ஆஃப் சுவிட்ச் வைக்க வேண்டிய இடத்துல வால்யூம் கண்ட்ரோல் வைக்கிறேன். இந்த பேனல் வந்து வால்யூம் கண்ட்ரோல் வைக்கிறதுக்கான இதெல்லாம் இல்லை, நாம்ளே வச்சுக்கிறது தான். இதில் ஆடியோலாம் டிவியில் சொருகிற மாரி வராது. இதுலேயே ஐசி போர்டு வச்சு நம்ம ஸ்பீக்கர் வைக்கிற மாரி தான் கொடுக்குறேன். இதை வச்சு டைட் நல்லா பண்ணிக்குவோம். இது வந்து இதில் இந்த பேனல் ஒன்று தான் இருந்துச்சு, அதனால தான் இதில் செய்கிறேன். இப்போ வந்து நம்ம ஐசி போர்டு பண்ணி வச்சிடலாம். ஆடியோ அவுட்புட்டு ஷார்டின் பண்ணிடுறேன். வந்து அவுட்புட்டு இதுக்கு பவர் சப்ளை ஒயர்லாம் 2 கொடுத்தாச்சு.
நம்ம இதுக்கு மேட்டு ஆடியோ அவுட்புட் கிரவுண்டு தான் கொடுக்கணும். இது வந்து கிரவுண்டு. சாலிட்னா கூட கொஞ்சம் பார்த்துக்கணும். பக்கத்து சாலிட் மேலே பட்டுச்சுன்னா ஷார்ட் ஆகிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீக்கர் அவுட்புட்டும் சாலிட் பண்ணிட்டோம். இந்த ஒயர்லாம் எடுத்து வெளியே விட்டுக்குவோம். ஆனால் யூஎஸ்பியில் சால்ட்ரு பண்ணுறதுனால வெளியே வந்து தான் கொடுத்தாகணும். வீடியோ ஒயரையும் எடுத்து வெளியே விட்டுக்குவோம். ஷார்ப்பாக கத்திரிச்சு வச்சுக்குவோம். கரெக்டாக அந்த யூஎஸ்பி இதில் சால்ட்ரு பண்ணுற மாரி கட் பண்ணிக்கணும். இல்லைன்னா அது பிரிஞ்சுக்கிட்டு வந்துடுச்சுன்னா ஷார்ட் ஆகிரும். யூஎஸ்பி போடலாம், லைட்டாக ஷார்ட் ஆனாவே போர்டு வீணாக போயிடும். கரெக்டாக நம்ம நுணுக்கமாக சீவ் பண்ணி வச்சுருவோம். இப்போ யூஎஸ்பி போர்டில் ஆடியோ அவுட்புட்டில் கிரவுண்டு சால்ட் பண்ணிட்டோம். அடுத்தது ஆடியோ அவுட்புட்டு. இதில் நம்ம அவுட்புட் பண்ண எதுவுமே கொடுக்க ஸ்ட்ரெயிட்டாக சால்ட் பண்ணுறோம். ஏன்னா அது கொடுத்துட்டோம்னா டேப் அடிக்கிறதா இருக்கும், அது வயர் சின்னதாக இருக்குது. சால்ட்டு பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சேஃப்டாகவும் இருக்கும். சால்ட்டு பண்ணக்குள்ள சேஃப்டியாக பண்ணணும், இல்லைன்னா போர்டே வீணாக போயிடும். ஆடியோ அவுட்புட்டும் கொடுத்துட்டோம். லெஃப்ட் சைடு வால்யூம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். வெறும் மோனோவாக தான் யூஸ் ஆகுது அதனால். ஆனால் ஸ்டீரியோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஎஸ்பி போர்டு. ஆடியோ போர்டு மோனோவாக இருக்கிறனால நான் 2 ஒயர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ வீடியோ அவுட்புட் எடுத்துக்கலாம். ஒயர் வேறு சின்னதாக விட்டேன். வீடியோ அவுட்புட்டு, அடுத்து கிரவுண்டு. வீடியோ கொஞ்சம் தெளிவாக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இது கிரவுண்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் இதுக்கு நம்ம 5 வோல்ட் பவர் சப்ளை மட்டும், அது பின் இருக்குது, நம்ம அப்படியே சொருகிற மாரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே வச்சு ஸ்க்ரூ போட்டு விட்ருவோம். ஒயர் எடுத்து விட்ருவோம் வெளியே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரூ போட்டோம்னா யூஎஸ்பி போர்டு வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து வர அவுட்புட்டை ஆடியோ போர்டுக்கு இன்புட் கொடுக்க போகிறோம். இதுலேயும் மோனோவாக தான் கொடுக்க போகிறோம். இது கிரவுண்டு கொடுத்துருவோம். இது அவுட்புட்டு. இது ரெண்டும் இது லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் ஒரே ஒயராக கொடுத்துருவோம். 2 ஸ்பீக்கர் இருக்கும். ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம எப்படியான கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதில் கஸ்டமருக்கு இருந்தால் ஸ்டீரியோவாக தான் கொடுக்கணும். இப்போ ஆடியோ போர்டு ஃபிட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் நான் ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சிட்டேன். யூஎஸ்பி போர்டுக்கு ஸ்க்ரூ போட்டேன். ஸ்கிப் பண்ணி விட்டேன் வீடியோவை. ஃப்ரண்ட் பேஜ் இது வந்து பேக் வியூ. 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து வீடியோ அவுட்புட்டு, டிவியில் சொருகிறது. டிவியில் சவுண்டு பண்ண சொருவத்தோடு நம்ம தனியாக ஸ்பீக்கர் இதுக்கு வச்சிடணும். இது ஃப்ரண்ட் பேனல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ டெஸ்டிங் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
வீடியோவும் ஆடியோவும் பார்த்துடலாம். நம்ம சேனலோட வீடியோவை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்னாச்சும் காப்பிரைட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. யூடியூப் வீடியோவும் சப்போர்ட் ஆகும். இது நான் வீடியோ இதாக பிடிச்சனால அப்படி தெரியுது. எல்இடிலேயே தெளிவாக தெரியுது. அது அவங்க அதெல்லாம் ஃபைல் செலக்ட் பண்ணுறது. வாங்க இதில் ஸ்ட்ரீம் மூவி செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறேன். வெறும் எழுத்து ஓடுறத மட்டும் தான் என்னால் காட்ட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எதனாச்சும் காப்பிரைட்ஸ் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக தெரியுதுன்னு. ஆல் ஃபார்மேட்டும் சப்போர்ட் ஆகும், தெளிவாக தெரியும். பாருங்கள் க்ளீனாக தெரியுது பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம கலைஞர் டிவியில் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக், மூவி, ஃபோட்டோஸ், ஃபைல்ஸ், எஃப்எம், ப்ளூடூத், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது, ஆக்ஸ்பன் இருக்குது. எல்லா ஆப்ஷனும் மெனுவிலே கொடுத்துருக்காங்க. இதில் மெமரி கார்டும் போட்டுக்கலாம், பென்ட்ரைவ் போடலாம். அட் அ டைமில் ரெண்டுமே நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். நம்ம பாருங்கள் என்னென்ன இருக்குன்ட்டு. இப்போ நம்ம யூஎஸ்பி மட்டும் போட்டு பென்ட்ரைவ் மட்டும் போட்டிருக்கேன், அதனால் யூஎஸ்பின்னு காட்டுது. ஃபோட்டோஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் இப்படி காட்டிடும். நமக்கு மியூசிக் தனியாக வேணும்னா மியூசிக்குங்கிற ஃபோல்டருக்குள்ளே போய்க்கலாம். மூவிஸு வேணும்னா மியூசிக்குங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா காட்டும். ஃபைல் எக்ஸ்ப்ளோருக்குள்ளே போனோம்னா இந்தமாரி எல்லாமே ஒட்டுக்காக காட்டும். இப்போ வந்து நம்ம மாஸ்டர் விட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக தெரியுது. நம்ம வீடியோ சைஸை பெருசும் பண்ணிக்கலாம், சின்னதும் பண்ணிக்கலாம். எல்லா வசதியும் இந்த டிவைஸில் ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணி சாங்ஸ் மட்டும் கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோஸ் பார்த்துக்கலாம். எஃப்எம்மில் சாங்ஸ் மட்டும் வரும். எல்லா ஃபெசாலிட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ சைஸு மாற்றிக்கலாம். 5 ஆடியோ சேனல் லாங்குவேஜ் 5 லாங்குவேஜில் வரும். எல்லா ஆப்ஷனும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்தமாரி ஒரு டிவைஸ் வேணும்னா உங்கள்கிட்ட இருக்கிற பழைய ஆம்பிளிஃபையர்லையும் வைக்கலாம், இல்லை தனியாக இதுமாரி ஃபுல் அண்ட் ஃபுல் புதுசாகவே செய்யலாம். எந்தமாரி ஆர்டர் வேணாலும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லாக்டவுன் முடிஞ்சு என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்தமாரி நிறையா அசம்பிளிங் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் ஆர்டரில் வந்து 2 ஸ்பீக்கர் வைக்கிற மாரி எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சு தரோம் ஃப்ரெண்ட்ஸ். இது முழுக்க வீடியோ கொசரமே நான் அசம்பிளிங் பண்ணேன்.